எந்த நபருடைய காலில் முடி இருக்கோ அவருக்கு இந்த ஒரு யோகம் கிடைக்க போகுது. ஆனா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காம செய்திருங்க. இந்த உலகில் வாழும் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்களாகவே பிறக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய உடல் அமைப்பும் தனித்துவமானது என்றாக இருக்கும். குறிப்பாக நெற்றி, கண்கள், நகம், விரல்கள், கைகள், கால்கள் போன்றவை அந்த நபரின் நம்பிக்கைகள், எண்ணங்கள், வாழ்க்கை நெறி மற்றும் வருங்காலம் குறித்த பல தகவல்களை வெளிப்படுத்தும். இப்படியான உடல் உறுப்புகளின் அடிப்படையில் நபரை பற்றி தெரிந்து கொள்ளும் பழமையான அறிவியல்தான் சாமுத்திரிகா சாஸ்திரம். இது இந்தியாவின் ஜோதிட அறிவியலில் ஒரு முக்கியமான பகுதி என கருதப்படுகிறது. அதில் சொல்லப்படும் மிக வித்தியாசமான அம்சங்களில் ஒன்று கால் விரல்களில் உள்ள முடி. பெரும்பாலானவர்களின் கால் விரல்களில் முடி இருப்பதில்லை. சிலருக்கு மட்டுமே இயற்கையாகவே முடி வளமாக, தெளிவாக, ஒரு சில நேரங்களில் கடுமையாக கூட வளர்ந்திருக்கும். இது சாமான்யமாக தவிர்க்கப்படும் ஒரு விஷயமாக இருந்தாலும் சாமுத்திரிகா சாஸ்திரத்தின்படி இது ஒரு முக்கியமான அடையாளமாகும். பிரபல ஜோதிடர்களும் வாஸ்து நிபுணர்களும் கால் விரல்களில் முடிவுள்ள நபர்கள் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நன்றாக நிலை கொள்ளும் சாத்தியத்துடன் பிறக்கிறார்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்கும் திறனில் வல்லவர்களாக இருப்பதோடு சொந்த முயற்சியால் உயரத்தையும் அடைவார்கள். அவர்கள் எந்த துறையில் நுழைந்தாலும் அதில் வெற்றி பெறும் வாய்ப்பு அதிகம். அத்துடன் இப்படிப்பட்ட நபர்கள் உளவியல், தியானம், யோகா, தத்துவம், ஆன்மீகம் போன்ற விஷயங்களில் ஆழமான ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வெளி உலகின் மாயை விலகி உள் உணர்வுகள் மற்றும் சுய அறிவு மீது ஈர்ப்பு இருக்கும். இதுவே அவர்களை ஒரு ஆன்மீகவாதியாக மாற்றும். திறமை மற்றும் முடிவெடுக்கும் தன்மை, அவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். ஒரு முறை முடிவு செய்துவிட்டால் அதை செயலில் மாற்றாமல் விடமாட்டார்கள். பிறரை வழிநடத்தும் சிறந்த திறமையும் அவர்கள் கொண்டிருப்பார்கள். நாள்தோறும் பொறுப்பும் இவர்களின் தனிச்சிறப்புகள். ஆனால் இந்த அடையாளம் யாவருக்கும் 100% நேர்மறையாக மட்டும் விளைவுகளை தரும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக முடி மிகவும் அடர்த்தியாகவும் கொடூரமாகவும் இருந்தால் அந்த நபர் தன்னுள் ஒரு கோபம் மற்றும் ஆணவத்தை தக்க வைத்திருப்பார் என்று சில சாஸ்திரங்கள் எச்சரிக்கின்றன. அவர்கள் ஓர் ஓரத்தில் வெடிக்கக்கூடிய வெடிகுண்டு போல நடந்து கொள்ளலாம். இதன் விளைவாக தங்கள் சொந்த முயற்சிகள் தோல்வியடையும் அபாயமும் உருவாகலாம். எனவே இப்படிப்பட்டவர்கள் தியானம், சாந்தி மற்றும் மனநிலையை கட்டுப்பாட்டை பழக வேண்டும். இவர்கள் விதி அவர்களுக்கு துணையாக இருக்கும். ஆனால் அதையே நம்பி காத்திருக்காமல் தங்கள் உழைப்பால் முன்னேறுவதில் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். அத்துடன் அவர்கள் எங்கு சென்றாலும் நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களது சுய வசீகர ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும் தன்மை உடையதாக இருக்கும்.